இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசுவின் திருப்பெயராலே ஜூலை மாதத்தினுடைய கடைசி நாளாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இளங்காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர். தேவனே, காலை வேளையிலே நீர் எங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிற இந்த நாளின் ஆண்டவரை பணிகளை பயணங்களை நாங்கள் ஆரம்பிக்கிற போது உடைய பாதத்திலிருந்து ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தார். அடியாரை ஆண்டவர் மறைத்து நீர் பேசுங்க. ஆண்டவரை பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கின்ற ஜெப மன்றாடுகள், கேட்கின்ற இறை செய்தி உடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கும். எல்லாம் வல்ல கடவுள் எல்லோடு இருந்து வழி நடத்துங்க. இறைமகன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே 120வது பாடலாகிய எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மேகம் இவ்வுலகில் சுகம் இல்லையே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் சுகமில்லையே, தொல்லை மிகு இவ்வுலகில் சுகமில்லையே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் சுகமில்லையே. தந்தை தாயினம் ஜனம் வந்துள்ளோர் சிநேகிதர், தந்தை தாயினம் ஜனம் வந்துள்ளோர் சிநேகிதர், சந்தோஷ சகல யோக சம்பூரண பாக்கியமும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் சுகமில்லையே. கவலையில்லாறுதலும் கங்குலிலென் ஜோதியும், கவலையில்லாறுதலும் கங்குலிலென் ஜோதியும், கஷ்ட நோய் பாடுக்கையில கை கண்ட ஔஷதமும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் சுகமில்லையே. போதக பிதாவுமேன் போக்கினில் வரத்தேனில், போதக பிதாவுமேன் போக்கினில் வரத்தேனில், ஆதரவு செய்திடும் கோட்டாளியும் என் தோழனும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லையே. அணியும் ஆபரணமும்
ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பேணையாளியும் மீட்பரும் பிரிய மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் சுகமில்லையே ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சதோறும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் சுகமில்லையே தொல்லை மிகு இவ்வுலகில் சுகமில்லையே தொல்லை மிகு இவ்வுலகில் சுகமில்லையே. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதத்தினுடைய கடைசி நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை நேரத்தில் தியானிக்கும்படியாகி தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது எபேசியர் பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதின கடிதம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களிலே அடங்கியிருக்கின்ற இறை வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, இந்த பாடத்தினுடைய தலைப்பு கிறிஸ்தவ புது வாழ்வு, கிறிஸ்துவில் உடல் ஒற்றுமை என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒற்றுமையை பற்றிய செய்தி. ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள். முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல ஒரே உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை பவுல் மிக அழகாய் சொல்லுகிறார். பொதுவாய் எபேசு திருச்சபையில் பிரிவினைகள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். யூதர்களாய் இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்களும் கிரேக்கர்களாய் இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்களும் அங்கே திருச்சபையில் இருக்கிறார்கள். அப்போது திருச்சபையிலே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு அங்கே இல்லாமல் போகிறது. இன்றைக்கும் திருச்சபை என்பது ஆண்டவருடைய மனைவி, மணவாட்டி. அவர் அதை சரியாக பராமரித்து போஷித்து வருகிறார், அதை காப்பாற்றி வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் நாம் அன்பர்களாய் உறுப்பினர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. மார்ட்டின் லூத்தர், ஐ வாண்ட் டு பி எ மெம்பர் இன் மை சர்ச் ஆல்வேஸ் என்று சொல்லுகிறார். என்னுடைய திருச்சபையில் நான் எப்பொழுதுமே உறுப்பினராக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகின்றார். திருச்சபையில் நாம் இருக்கும்போது அனைவரையும் ஒற்றுமையாய் பார்க்க வேண்டும், அனைவரையும் சமமாய் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சமத்துவத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறார்களே தவிர யார் இடத்திலும் எங்கேயும் சமத்துவம் இல்லை. சாதியை வைத்து பிரிவினைகள், மதத்தை வைத்து பிரிவினைகள், கல்வியை வைத்து பிரிவினைகள், மருத்துவத்தை வைத்து பிரிவினைகள், திருச்சபையிலே பிரிவினைகள் இல்லையா? ஏழை பணக்காரன், பதவியில் இருக்கிறவன் பதவியில் இல்லாதவன்,
என்று சொல்லி சபையில பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற மக்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் பவுல் இங்கே சொல்லுகிறார், ஆம், ஒரே எதிர்நோக்கு, ஒரே விசுவாசத்தோடு வாழுகிற போது ஆண்டவருடைய திருச்சபையில அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆமென், அல்லேலூயா. ஒரே எதிர்நோக்கோடு நாம் வாழ வேண்டும். ஒரே உடல் இருப்பதை போல திருச்சபை என்பது ஓர் உடல், ஆனால் உறுப்புகள் பல இருக்கிறது. அது அவன் வேலை செய்யும் இல்ல. அவ்வாறு ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. பாருங்க, ஒன் ஹோப், எதிர்நோக்கு என்று சொல்லுகிற போது ஹோப், ஒன் ஹோப், ஒன் ஃபெய்த், ஒன் பேப்டிசம். ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். அதாவது ஒரே ஞானஸ்நானம் என்று சொன்னால் இயேசுவின் திருப்பெயரிலே, அவ்வளவுதான். திருப்பி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மூழ்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மூழ்கி எடுத்தவங்க தெளித்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெளிப்பு எடுத்தவங்க மூழ்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஒன்றே. தண்ணியில் எந்த விதமான பவரும் கிடையாது. இப்படி தண்ணிக்கு பவர் இருந்தால் நம்ம குடிக்கும் போது ஏன் அது திருப்பி தாகம் எடுக்குது இல்லையா? தண்ணியில் பவர் இல்லை. நிறைய பேர் தண்ணிக்கு தான் பவர் உண்டுன்னு சொல்லி மூழ்கி எடுத்துனுக்கிறாங்க. மூழ்கி எடுப்பது ஒன்று தவறில்லை, அதில் நான் எதிர்கருத்து சொல்ல. ஆனால் இயேசுவின் பெயரில் தான் எடுக்க வேண்டும். அது மூழ்கி எடுத்தாலும் தெளிப்பாக எடுத்தாலும் இயேசுவின் பெயரே மாட்சிமைக்குரிய பெயராகும். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரே விசுவாசம், ஒரே எதிர்நோக்கு, ஒரே ஆவியானவர். அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே இல்லையா? ஆண்டவர் ஒருவர் தான், பல கடவுள் இல்லை. மோனோதீசம், ஒரே கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. திருமுழுக்கும் ஒன்றே, அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்கும் உள்ளும் இருக்கிறவர் இல்லையா? எல்லாருக்கும் மேலே செயலாற்றுகிறவர், எல்லாருக்கும் உள்ளும் இருக்கிறவர். இப்போ இந்த ஒரே கடவுளை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம், ஒரே கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறோம், ஒரே கடவுளை நாம் போற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு அதிக கடவுளர்கள் இருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் ஓர் இறை கோட்பாடு என்பது நம்முடைய கிறிஸ்தவத்திலும் இஸ்லாமியர் இதிலையும் யூத மதத்திலையும் இருக்கிறது. ஓர் இறை கோட்பாடு, ஒரே கடவுள், அவ்வளோதான். ஓர் கடவுள், உலகத்திற்கு எல்லாமே ஓர் கடவுள் தான். ஆனால் நாம் தான் அவரை பேரை வேற வேற வைத்து அழைத்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கும் பல பெயர்களை நம்ம கொடுக்கிறோம் இல்லையா? இப்போ கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து நம்ம மேல அருள் அளிக்கின்றார். ஆமென். அவர் இரக்கம் நம்ம மேல பொழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஆகையால் தான் அவர் உயர ஏறி சென்றார். இப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார், மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார். அவர் மேலே பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்து மேலே போகும்போது எல்லா கைதிகளை விடுதலையாக்கினார், மனிதர்களுக்கு பரிசு வழங்கினார். ஏன்னா அது ஆவியானவரை அவர் கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார். அதுதான் அந்த பரிசு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஊழியத்தை செய்யுங்கள், என் கற்பனைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பியுங்கள், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று அர்த்தம் அல்லவா? கீழே இறங்கியவர் தான் எங்கும் நிறைத்திருக்கும்படி எல்லா வானவகங்களுக்கு மேலாக ஏறி சென்றார். கீழே இறங்கி இருக்கிற ஆண்டவர், அதாவது மேலே இறங்கி இருக்கிற ஆண்டவர் தான் ஏறி இருக்கிற ஆண்டவர். ஏற்கனவே கீழே இறங்கியிருந்தவர், கீழே இறங்கியிருந்த ஆண்டவர் தான் எல்லா வானங்களுக்கு மேலாக ஏறி சென்றவர். அவர் மனிதனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். எபேசியர் 3 அதான் நம்ம வாசிக்கிறோம். முதல் பகுதியில் அவர் ஏராளமான ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். முதல் அதிகாரத்தில் 1:3 பார்க்கிறோம், அவர் பரிசுத்த ஆவியானவரை வரங்களாய் தந்திருக்கிறார் என்று. அவரே சிலரை திருத்தூதர்களாகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளராகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். பாருங்க,
திருச்சபையினுடைய ஊழியத்தை ஆண்டவர் பிரித்து பணியை தருகிறார். திருத்தூதராகும். திருத்தூதர் என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் இப்பொழுது இல்லை. அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் இயேசு ஆண்டவரோடு நேரடியாய் தொடர்பில் இருந்தவர்கள். அவர் இல்லை. ஆண்டவரால் உருவாக்கினவர்கள். இறைவாக்கினர்களும் இல்லை. எல்லாம் அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தோடு போயிட்டாங்க. வேறு சிலரை நற்செய்தியாளர்களாக, அதாவது இறைவாக்கினர் என்று சொன்னால் இப்போ யாரை சொல்லனா, ஆயர்களை சொல்லலாம், ஊழியர்களை சொல்லலாம். ஆனால் அவர்கள் நேரடியாய் பாவத்தை போய் சொல்லணும். அதுதான் இறைவாக்கினர்கள் இல்லையா? ப்ராஃபட். ஹூ இஸ் த ப்ராஃபட் அப்படின்னா த மவுத் பீஸ் ஆஃப் காட். கடவுளுடைய வாயா இருக்கிறவங்க தான் யாரு? தீர்க்கர்கள். ஆனால் இன்னைக்கு ஆயர்களும் ஊழியர்களும் கடவுளுடைய வாயா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பதற்கு ஒரு பெரிய கேள்வியே உருவாகும். ஏன்னா அவங்க கடவுளை பற்றி சொல்றாங்க, பேசுறாங்க. ஆனால் தவறு செய்கிறவர்களை நீங்க தவறு செய்றீங்க அப்படின்னு சபையில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களையும் இன்னைக்கு தவறு செய்கிற மக்களையும் போய் சுட்டி காண்பிக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? அதே போல நற்செய்தியாளர்கள் சிலரை ஆண்டவர் என்ன பண்றாரு? நற்செய்தியாளராய் அவர்களை ஏற்படுத்துகின்றார். சிலரை ஆயர்களாக, ஆயர்கள் என்று சொன்னால் ஷெப்பர்ட்ஸ், சிலரை போதகர்களாக, டீச்சர்ஸ் ஆக, ஆயர்கள் டீச்சர்ஸ் ஆக ஏற்படுத்தினார். இவர்கள்தான் திருச்சபையினுடைய ஊழியங்களை செய்வதற்காக ஆண்டவராலே ஏற்படுத்தப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். திருத்தொண்டர்கள் இறை மக்களை ஆதாயப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அப்போ திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக தான் இவ்வளோ ஊழியக்காரர். இன்னைக்கு இருக்கிற ஆயர், திருச்சபையுடைய பொறுப்பாளர்கள், மாதர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் எல்லாருமே திருச்சபையினுடைய ஊழியங்களை கட்டி எழுப்புவதற்காக தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம் எல்லாரும் இறை மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல அல்ல, மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் என்றும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படக்கூடாது இல்லையா? இனி நம்ம எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைகளாக இருக்கக்கூடாது, மெச்சூராக இருக்கணும். வசனத்தை புரிந்து கொண்டு, வசனத்தின் ஆழத்தை அறிந்து கொண்டு கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். கடவுளுடைய ஞானத்திலே வாழணுன்றார். அல்லேலூயா! கடவுளுடைய ஞானம் நமக்குள்ளே இருக்கிறது. அவர் தந்திருக்கிறார், ஆவியானவரை தந்திருக்கிறார். அதனால அவன் மற்ற மக்களை போல இழுத்து செல்லக்கூடாது. மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மையை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அவரால் தான் முழு உடலும் இசைவாய் பொருந்தி தன்னிடமுள்ள தசை நார்களால் இறுகி பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிப்பிட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகிறது என்று சொல்லுகிறார். அப்போ திருச்சபை என்பது ஓர் உடல். அந்த திருச்சபையின் உடல் என்பதில் அநேக உறுப்புகள் இருக்கிறது. அவைகள் சரியாக தன் கடமையை ஆற்றுகிறது. அதனால தான் இன்னைக்கு ஒரு உடல் வளர்ச்சி பெறுகிறது. அல்லேலூயா! அதே போல தான் திருச்சபையில் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்யணும். ஐயர் வேலை ஐயர் செய்யணும், பொறுப்பாளர்கள் வேலை பொறுப்பாளர்கள் செய்யணும், மாதர்கள் வேலை மாதர்கள் செய்யணும், வாலிபர்கள் வேலை வாலிபர்கள் செய்யணும், குழந்தைகள் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுடைய வேலை அவங்க செய்யணும். அப்போ டீச்சர்ஸ், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், வாலிபர் சங்க பொறுப்பாளர்கள், மாதர் சங்க பொறுப்பாளர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? இவங்கள அடிக்கடி கூட்டி திருச்சபையினுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். இல்லை என்றால் திருச்சபை வளர்ச்சி அடையாது. திருச்சபை மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டாது. அது பாட்டுக்கு அமைதியாக தான் இருக்கும். வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஊழியம் செய்ய வேண்டும். அதற்காக தான் நம்மளை அவர் கொடுத்திருக்கிறார், பிரித்து தந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் இந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் ஒரே எதிர்நோக்கு, ஒரே திருமுழுக்கு, ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசத்தோடு நாம் இருக்கிறோம். ஒரே ஆண்டவர் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே திருச்சபையில் பல பொறுப்புகளை ஆண்டவர் பிரித்து தந்திருக்கிறார். அது திருச்சபையில் நம்ம பணியாற்றுவதற்காகவே தவிர பணியை ஏற்பதற்காக அல்ல என்பதை உணர்ந்து வாழ இயேசு ஆண்டவர் சொன்னதை போல, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகும் அநேகரை மீட்கும் பொருளாக என் ஜீவனை கொடுத்தேன் என்று வந்திருக்கிறாரே. அதனால இயேசு ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்து நம்மை மீட்டிருக்கிறார். அவர் நமக்கு வரங்களை பரிசுகளை தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் மேலே ஏறினார், அதுபோல கீழே இறங்கி இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் வாழ
தூய ஆவியானவர் தாமே இந்த காலை வேளையிலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, எல்லாம் வல்ல தந்தை மகன் தூய ஆவியானவரே, இதோ இந்த ஜூலை மாதத்தினுடைய கடைசி நாளாக இந்த புதன்கிழமையின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழி நடத்தினீர். காலை வேளையில் ஆண்டவரே நல்ல வார்த்தையை தந்திருக்கிறேன். நாங்கள் ஒரே எதிர்நோக்கு உடையவர்களாய், ஒரே ஆண்டவர் திருமுழுக்கு, ஒரே ஆண்டவராய், ஒரே திருச்சபையாய் இணைந்து இந்த உலகத்தில் உமக்கு சாட்சி கொடுக்க கிருபை தான். திருச்சபையில் நீர் எங்களை விடுதலை செய்திருக்கிறீர், ரத்தத்தை சிந்தி விடுதலை செய்திருக்கிறீர், சிலுவையில் மரித்து எங்களை ரட்சித்திருக்கிறீர். இந்த செய்தியை நாங்கள் உள்வாங்கி கொண்டு உமக்காக ஊழியம் செய்ய கிருபை தார். அதற்காக எங்களுக்கு ஆண்டவரே ஆவியானவர் என்னும் அச்சாரத்தை தந்திருக்கிறேன். இதோ சிலரை ஆண்டவரே நீரே அப்போஸ்தலராக, சிலர் இறைவாக்கினராக, சிலரை ஆண்டவரே போதகர்களாக, பாஸ்டர்ஸாக, ஆண்டவரே சிலரை ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களாக நீர் தந்திருக்கிறேன். இவர்கள் எல்லாரும் உம்முடைய பணியை செய்ய கர்த்தர் கிருபை தார். குழந்தைகளை போல இல்லாமல் ஞானத்தில் வளர்ந்தவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த இறை வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இயற்கை பேரிடர்கள், ஆண்டவரே போர் பதட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து உலக நாடுகள் அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து ஆண்டவர் மக்கள் எல்லாரையும் காத்தருளும். கிருபாய் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்படி தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் எங்கிருந்தாலும் இந்த தேவன் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இருக்கிற எல்லா மக்களையும் விசேஷமாக இந்த ஆசீர்வாதம். குறிப்பாக மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஆண்டவர் நேற்று முன்தினத்தில் இரவில் நடந்திருக்கிறது. கேரளாவில் வயநாடு என்ற டிஸ்ட்ரிக்டில் ஆண்டவரே முண்டகை, சூரல்மலை போன்ற இடங்களில் மிக அதிகமான ஆண்டவரே இதோ லேண்ட்ஸ்லைட் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே நிலச்சரிவு ஏற்பட்டு அநேக மக்கள் இறந்திருக்கிறாங்க. 200க்கு மேலே மக்கள் இறந்திருக்கிறாங்க. அநேக மக்கள் காயப்பட்டிருக்கிறாங்க. அநேக மக்கள் வீடு வாசல்களை இழந்திருக்கிறாங்க. ஆண்டவரே பணத்தை, செல்வத்தை இழந்திருக்கிறாங்க ராஜா. ஆகவே அவர்களை கண்ணோக்கி பாருங்க, ஆறுதலை தாருங்க. அரசாங்கம், குறிப்பாய் அவருடைய கேரளா அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் இணைந்து செயலாற்ற கிருபை தார். இதோ தமிழ்நாடு அரசாங்கம் கூட உதவிக்காரம் நீட்டிருக்கிறது. இன்னும் அதிகமான உதவியை இந்த தேவனை பல மாநிலங்களும் கொடுக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து நடைபெற்று வருகிற மீட்பு பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிற போது நீர் எங்களை காத்தரல வேண்டுமாய் நாங்கள் கண்ணீரோடு ஜபிக்கிறோம், வேதனையோடு ஜபிக்கிறோம். இங்கே குடும்பங்கள் இழந்திருக்கிற மக்கள், பிள்ளைகள் இழந்திருக்கிற மக்கள், உயிர்கள் இழந்திருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஆறுதலை, தேர்தலை இந்த தேவனை தர வேண்டுமா நான் ஜபிக்கிற ராஜா. இந்த காலை நேரத்தில் இந்திய தேசத்திற்காக ஒரு ஜனாதிபதி, பிரதமர், நம்முடைய முதலமைச்சர், கவர்னர், அனைத்து அமைச்சர் பெருமக்கள், கலெக்டர்ஸ்க்காக ஜபிக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக அவள் நடத்த கிருபை தான். இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை ஆசீர்வதிக்க பாதுகாப்பை தாருங்க, வழி நடத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுங்க. என்னுடைய ஜனாதிபதி, பிரதமருக்காக ஜபிக்கிறோம், அமைச்சரவைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் நடைபெற்று வருகிற கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் சிறப்பான கூட்டங்களாகும். அது இந்தியா வளர்ச்சி அடைய ஆண்டவரே பாதையில் கொண்டு செல்லுகிற கூட்டங்களாக ஆண்டவர் ஒரே எதிர்நோக்குடைய மக்களாய் நாங்கள் வாழ கிருபை தார். குறிப்பாக நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காய், பெதெஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவையை சந்திங்க ராஜா. திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்குங்க. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்ச அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மறியலுக்காக ஜபிக்கிறோம். காலை சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகின்ற ஆண்டவர் எல்லா பலவீனங்களை மாற்றுங்க. இந்த ஊழியத்தில் உடன் ஆண்டவர் உடைய பயணத்தில் இருக்கிற, இசை பயணத்தில் இருக்கிற சாக்கோ சாருக்காய், டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவையை சந்திங்க ராஜா. ஆண்டவர் அதே போல ஜான்சன் சாருக்காக, குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் உடனிருந்து வழி நடத்துகிற போது நம்முடைய கிருபையோடு தேங்க இருக்கட்டுங்க. ஆண்டவர் அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி போத வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். திருச்சபையை கட்ட வேண்டும் ராஜா. லட்சக்கணக்கான பணம் தேவைப்படுகிறது. இதை பார்க்கிற கேட்கிற மக்கள் கூட ஜபத்தில் தாங்கி உதவி செய்யும்படியாக நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். எப்படி அருமையான ஆண்டவரை காவல்துறை அதிகாரி ஆண்டவரை திரு இருதயராஜ் டிஎஸ்பி ஐயாவுக்காகவும் அவருடைய அன்பான குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இதோ மிக சிறந்த ஆண்டவரே ஒரு காவல்துறை அதிகாரியாக பல இடங்களிலே பணியாற்றியவர். எங்களுடைய ஆம்பூர் பகுதியில் ஆண்டவரே இதோ பணியாற்றியவர், பல இடங்களில் பணியாற்றியவர். இப்பொழுதும் அவர் இருக்கிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. ஆண்டவர் காவல்துறையில் இருந்தாலும் உடைய நாம மகிமைக்கென்று அவரை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே அதே போல உடைய மறைந்த கலா டீச்சருடைய அன்பு மகள் ராஷ்மி பிரியாவதிக்காக ஜபிக்கும். அன்பு மகளை ஆசீர்வதிங்க.
இந்த பிறந்தநாள் மகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்படி அன்பான கணவர் குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்படி கிருபை அவளோடு கூட தங்கியிருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இன்னும் யாரெல்லாம் பிறந்தநாள் திருமணநாளை காணுகிறார்களோ அவர்களை ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கிற மூத்த விசுவாசிகளுக்காக, ஆண்டவரே வயதான தாய்மார்களுக்காக, தந்தைமார்களுக்காக, ஆசிரியர் பெருமக்களுக்காக, இப்படி பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயர், நிக்சன் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். உலகம் தர முடியாத ஆறுதலை, தேறுதலை, சமாதானத்தை என் குடும்பங்களுக்கெல்லாம் தந்து வழிநடத்தும். பாதுகாப்பை தந்து வழிநடத்தும். வியாதி பலவீனங்களிலிருந்து காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆண்டவரை ஊழியத்தை செய்கிற எங்களோடு, என்னுடைய குடும்பங்களோடு நீர் ஆண்டவர் நாளில் இருந்து வழிநடத்தும். நாளை தினத்தில் ஆலயத்திற்கு சென்று முதல் ஆண்டவரே ஆராதனையில் பங்கு பெற்று திருவிருந்தோடு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு என்ற திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்மனைவரோடு தங்கிருந்து கர்த்தர் தாமே நம் போக்குவரத்தை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.